அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் படிப்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் பரிசுத்தம் அன்பின் இது நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, 6 நாட்கள் உலகத்திலே நாங்கள் பல இடங்களுக்கு போனோம், பல வேலைகளை செய்தோம், பல இடத்துல பேசினோம். ஆண்டவரே, எங்களுக்கு இஷ்டமான இடத்துக்கு நாங்கள் போனோம். இந்த ஒரு நாளிலே நம்முடைய பாதபடியில் வந்து அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி நீர் எங்களுடைய கண்களை திறந்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உலகம் மிக கடைசி எல்லைக்குள்ளேயே கடந்து போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் கலங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்திலேயும் எல்லை பிரச்சனை இருக்கிறது. எல்லா இடத்திலையும் பயங்கரமான நெருக்கங்கள், கஷ்டங்கள் பூமியில இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பலவிதமான பாவ பழக்கங்கள் பூமியில இருந்து கொண்டிருக்கிறது. அசுத்த கிரியைகள் பூமியில நடமாடி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தற்கொலை ஆவிகள் எங்கெங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. திடீரென்று சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரும் மரித்து போகிறார்கள். ஒரு குழந்தை, சின்ன குழந்தைய அன்பா வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு மெத்தமால கொண்டு போய் தொட்டில போட்டு வந்துடுச்சு. பாருங்க, 5 வயசு பொண்ணு 1 வயசு பொண்ணு அதாவது தொட்டில போட்டு, இப்படி பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதே பாவத்தின் கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறது. அடிக்கடி முறிந்து போகிறார்கள், மனமுறிவு அடைகிறது. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆயுதத்தை பூமியிலே வைத்திருக்கிறார். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டையின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டையின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள் என்று சொன்னால் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிற 16ஆம் வசனத்தை படிப்போம். 16ஆம் வசனம். பூமியானது ஆம் 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 விழுங்கினது. ஆம் 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 யுத்தம் பண்ண போயிற்று. ஆகவே வலு சர்ப்பத்தின் கிரியைகள் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தப்பும்படி வேதம் சொல்லுகிறது. அவனை ஜெயிப்பதற்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் பூமியிலே ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார். 11ஆம் வசனத்தை படித்தோம். அதே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆம் ஆம் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். ஆம் ஆம் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஆம் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல. பூமியில இருக்கிறவங்க சமுத்திரத்துல இருக்கிறவங்க எப்படி? பூமியில இருக்கிறவங்க சமுத்திரத்துல, தீவுல இருக்கிறவங்க, கப்பல்ல இருக்கிறவங்க, அப்படியே சமுத்திரத்திலேயே இருக்கிறவங்க, சமுத்திரத்தின் ஓரத்துல இருக்கிறவங்க, இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. சாத்தானுக்கு பயங்கர கோபம் வந்து யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி உக்கிர கோபத்தோடு எல்லாரும் என்ன செய்கிறான்? அவன் அழித்து கொண்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு சூழ்நிலையை வைத்து அவனை அழிக்கிறான். கையில் இருக்கிற செல்போனை வச்சு நிறைய பேர் செத்து போறான். என்ன சூழ்நிலை, எந்த பல சூழ்நிலையில இன்றைக்கு ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். ஆனால் அதற்கு தப்பும்படி, மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் என்று சொல்ல. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், முதல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அப்புறம் தான் சாட்சியின் வசனம். மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று சொல்லப்படும். யார் இந்த ஆட்டுக்குட்டி? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படிப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் ஸ்தானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் நடந்து போகிற போது, இதோ உலகத்தின் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் சொல்லுகிறார். ஒரு முறை இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அடுத்த முறை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற
தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி நமக்கு ஒரு பெரிய ஆயுதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்பும் பொழுதும் நீங்களும் வெளியே போகும்போதும் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ண மாத்திரமல்ல, ஆண்டவரே உடைய ரத்தத்தினால என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் மூடி மறைத்து கொள்ளும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு போனால் இந்த கோவக்காரன் கையில் இருந்தோம் பொல்லாத அசுத்த ஆவின் கையில் இருந்தோம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிறதான அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது அதுக்கு மாத்திரம்தான் உலகத்தில் இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் கட்டுப்படும், வேற எதற்குமே கட்டுப்படா. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, ரத்தம் தான் உயிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர் அது ஜீவனுள்ளது. அந்த உயிரின் நம்மிடத்திலே வரும்பொழுது அந்த உயிரை பற்றி நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது நிச்சயமாக சாத்தான் நம்மை விட்டு போவதற்கு ஒரு பெரிய ஆயுதத்தை ஆண்டவர் பூமியில வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து படிப்பில் சொல்ல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6. ஆம் ஆம் ஆம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை என்ன செய்யுங்கள், மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டு கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். ஆண்டவர் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் எல்லா பொருளையும் வித்துடுறாங்க. எல்லா பொருளையும் பூமியில என்ன செய்கிறார்கள், ஒன்றுக்கொன்று வித்து போடுகிறார்கள். நகரங்களை விற்கிறார்கள், பிளாட்டுகளை விற்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பழைய காலங்களிலே அதாவது பிள்ளைகளை விற்கிறார்கள், அடிமைகளை விற்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, பலவிதமான காரியத்தை ஜனங்கள் விற்று போடுகிறார்கள். அதை வாங்குகிறவர்கள் அநேகராக இருக்கிற ஆண்டவரும் தேவ பிள்ளை நான் வேண்டும் சொல்ற நம்ம ஆண்டவர் கிரயம் கொடுத்து ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். என்ன கிரயமா? ரத்தம் கொடுத்து ஆண்டவர் வாங்கியிருக்கார். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க ரத்தம் கொடுத்தால் அநேக உயிர் காப்பாற்றப்படும், நீங்க ரத்தத்தை நீங்கள் செலுத்தினால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்னைக்கு எல்லா இடத்துல ரத்தம் கேட்கிறார்கள். ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தாரு? விலைக்கிரயம் கொடுத்தார். பிரியமானவர்களே, விலைக்கிரயம் கொடுத்ததற்கு ஆண்டவர் நம்மை மீட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மறுபடியும் நம்மை பாவத்தில் தள்ளுவதற்கும் அவரை அடிமைப்படுத்துவதற்கு அல்ல. அந்த காலங்களில் அப்படி இருந்தார்கள். மனிதர்கள் இருக்கிற சந்தைகளை கொண்டு போய் ஆட்களை என்ன செய்வார்கள், வாங்கிக்கிட்டு வருவாங்க. வேலை செய்கிறதுக்கு, அடிமைப்படுத்துறதுக்கு, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வாங்கி கொண்டு வந்து அவர்களை அடிமைப்படுத்துவார்கள். அப்படி அடிமைப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, அவங்க இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா காது குத்தினோம். என்ன செய்யணுமா? காது குத்தும் போது அவன் அடிமை என்று அர்த்தம். இன்னைக்கு நிறைய வாலிப பசங்க காது குத்துறாங்க. காது குத்துனா நீ அவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். காது குத்து எதனால தெரியுமா காது குத்துறாங்க? ஆண் புணர்ச்சிக்காரர்களும் பெண் புணர்ச்சிக்காரர்கள் தான் காது குத்துவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது நம்ம குத்தக்கூடாது. வேதம் சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அப்போ அடிமைகள் தான் என்ன செய்வார்கள்? அடிமை, நான் உனக்கு அடிமை, நீ என்ன சொன்னா நான் கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்றதுதான் காது குத்துறது. ஆகிய தேவ பிள்ளைகளை இதுல இருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினால் யாரை மகிமைப்படுத்த வேண்டுமாம்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை கிரயத்துக்கு கொண்டு வாங்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பணம் கொடுத்து, அதாவது ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் வாங்கி இருக்கிறார். பூமியில் இருக்க எல்லா ஜனங்களையும், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆண்டவருடைய ரத்தம் நம்மை வாங்கி இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் வேற யாருக்கு அடிமைப்படக்கூடாது, ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நாம் அடிமையிலாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், நல்லா கவனிக்கணும், வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கள் என்று
அருந்திரி. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் வெள்ளி கொடுத்தோ பொண்ணு கொடுத்தோ தங்கத்தை கொடுத்தோ 2000 ரூபாய் தாள் கொடுத்தோ உங்களை ஆண்டவன் செய்யல, உங்களை மீட்கல. வேதம் சொல்லுகிறது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. நம்ம ரத்தம் கொடுக்கும்போது கேட்பாங்க, உங்களுக்கு டைபாய்டு வந்துருச்சா, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குதான்னு சொல்லி. ஆமான்னு சொன்னா ஏந்து போ, உங்க ரத்தம் ஒன்றும் புனியப்படாது, நாங்கள் எடுக்க மாட்டோம், உங்க ரத்தம் எவ்வளவு கொடுத்தாலும் சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆண்டவருடைய ரத்தம் குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே ஆண்டவர் என்ன செய்தாரு, நம்ம மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மீட்டார் என்று என்ன செய்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் சும்மா இந்த இடத்துல கொண்டு வரல, உங்களை ஆண்டவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே ஆண்டவர் உங்களை மீட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை மீட்டு இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். எபேசியர் நிருபம், எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 24 வசனத்தை படிக்கும். எபிரேயர் 12:24. ஆம் ஆம். இயேசுவின் இடத்திற்கும் ஆம் ஆம் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தத்தினால தான் நீங்க இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ரத்தம் சிந்தி இந்த இடத்துல வைத்திருக்கிறதால ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து தான் வந்திருக்கிறீங்களா? வருவீங்களா? வரவே மாட்டேன் பாஸ்டர், நான் அனாவசியம் யார் வீட்டுக்கு போக மாட்டேன், எங்கேயும் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் இப்படின்னு வைராக்கியமா இருந்தவர்கள் இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு, இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டாந்து வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறதுனாலே ஆண்டவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. பிரியமான 9ஆம் வசனத்தை படிப்போம். 9ஆம் வசனம். ஆம் 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 ஆம். பாரு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கலாம். 9:14. எபிரேயர் 9:14. ஆம் ஆம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. செத்த கிரிகளற சுத்திகரிப்பதற்கு ஜீவனுள்ள ரத்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. பிரியமானவர்கள், நம்முடைய ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கார். எதற்கு உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு சொன்னா, ஜீவனுள்ள ஆண்டவருக்கு வேலை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஜீவனுள்ள ஆண்டவருக்கு வேலை செய்யும்படியாகத்தான் உங்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சொந்த ரத்தத்தை ஆண்டவர் அவர் சிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு சில அற்புதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை படிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போம். கொலோசியர் 1:14. ஆம் ஆம். 1:14. அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பூமியில ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பூமியில எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய வசதி உள்ளவர்கள், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் பூமியில இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த எல்லையில் இருக்கிற அந்த 25 பேருக்கு ஆண்டவர் தந்திருக்கார். என்னன்னா, பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளோ பெரிய காரியங்களா இருந்தாலும் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் ஆண்டவர் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. உங்க பாவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய ஒரு உலகத்துல கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு தான் ஆண்டவர் ரத்தமே கொடுக்க வேண்டியது இருந்தது. எல்லாத்தையும் வார்த்தையினால படைச்சிட்டார்.
எல்லாத்தையும் எல்லாரையும் வார்த்தையினால படைச்சாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. ஆனா பாவ மன்னிப்புக்கு மாத்திரம் ஆண்டவர் சொந்த ரத்தத்தையே கொடுக்க வேண்டியது இருந்தது. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த சபையில வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் பாவத்தோடு பிறக்கிறான், பாவத்தோடு வளர்கிறான், பாவத்தோடு எல்லா காரியங்களையும் செய்கிறான், பாவத்தோடு மரிக்கிறான். அவனுக்கு பிறகு அந்த பாவம் அவனை சாட்சி கொடுக்கும். பிரியமானவர்கள், அந்த பாவம் அவனுக்கு தேவையான காரியத்துக்கு எல்லாம் கொண்டு போய் அவனை நரகத்திலே கொண்டு போய் தள்ளி விட்டு விடும். நரகம் வரைக்கும் அந்த பாவம் அவனை கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே அவன் வாழ முடியாதபடி அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கு நிகழ்ச்சி. அந்த பாவ மன்னிப்பு பெறாம உலகத்துல நீ எவ்வளவு ஆளா இருந்தாலும் சரி, வேஸ்ட். எவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார், ரத்தத்தை கொடுத்து அவர் தந்திருக்கிறார். அவருக்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நவீன காலத்துல, இந்த விஞ்ஞான உலகத்துல ஆண்டவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லுகிறது. நிறைய பேர் அது கேட்கக்கூடாத ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு அவருடைய ரத்தத்தினால இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை படிப்போம். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த ஆம் ஆம் மீட்கப்படாமல் ஆம் கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்கனவே படிச்ச வசனமா இருந்தாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களே. உங்களை தனியா கூப்பிட்டு கேட்டா, உண்மையிலேயே ஆண்டவர் நான் ரட்சித்தவன், நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுனால என் பாவம் மன்னிக்கப்பட்டது. எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பாவ மன்னிப்பு பெறாம உலகத்துல நாம் வாழ்ந்தால் நமக்கு சமாதானம் இல்லை, நமக்கு ஆறுதல் இல்லை, நமக்கு நிம்மதி இல்லை. திடீரென்று இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்காவது மரணம் ஒரு மனிதனை சந்திக்கும் போது பாவ மன்னிப்பு இல்லாமே போய்விடுவான். சாத்தான் அவரை இழுத்து கொண்டு போய்விடுவான். அந்த கோபத்தினால இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறான்னு சொன்னால், எப்படியாவது சபைக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்தாலும் என்ன செய்வாங்க, இந்த தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நீ வரக்கூடாது, 9 வயசுக்கு கீழே இருக்கிற, 60 வயசுக்கு மேல இருக்கிற, நீ வெளியே போயிடு. இப்படி எதையாவது தள்ளி வெளியே போகும்போது என்ன செய்வான், 1 வாரம் வருவாங்க, 2 வாரம் வருவாங்க, 3 வாரம்ல பாஸ்டர் நீங்க தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்படியே சோது பைபிள் படிக்க ஜெபம் பண்ணாம அப்படியே நரத்துக்கு வந்துட்டான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவினாலே பழுதற்ற பலியாக ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு, நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். சொல்றேன்ல, உனக்கு மனசாட்சியே இல்லப்பா, மனசாட்சி இருந்தா அப்படி செய்வியா, மனசாட்சி இருந்தா அதை செய்வியா? இன்னைக்கு மனசாட்சி இல்லாம அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. மனசாட்சி இல்லாம உலகத்துல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, புருஷனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக இந்த மனசாட்சியே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மனசாட்சி சுத்திகரிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு அவர் தன் சொந்த ரத்தத்தையே நம்மை சுத்திகரித்திருக்கிறார். மனசாட்சியை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்திகரி. இருதயம் சுத்தமாயிட்டாவே எல்லாமே சுத்தமாயிடும். மனசாட்சி என்று சொன்னால் குற்றம் உண்டு குற்றம் இல்லை, அதுதான் மனசாட்சி. எப்படி குற்றம் உண்டு, ரோம நிருபத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மனசாட்சிக்கு குற்றம் உண்டு குற்றம் இல்லை, இதுதான் மனசுல பேசும். நம்ம செய்யறது தப்பு, நம்ம செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம், கோபத்துல, ஆக்ரோஷத்துல, வேகத்துல ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அப்புறம் சோர்ந்து போற, கோபத்துல செஞ்சுட்டுங்க மனசாட்சியில சொல்லிக்கிட்டு தான் இருந்தது,
அந்த மனசாட்சியை, அழுக்கான மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மனசாட்சி பாருங்க, அந்த தாவீது ராஜா தப்பு செஞ்சிட்டாங்க. தப்பு செஞ்ச பிறகு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, கொலை செஞ்சுட்டாங்க. அதை அப்படியே போயிட்டே இருந்தது. அப்படியே மனசாட்சி அவனுக்குள்ள அப்படியே கொஞ்சம், நாம தான் ராஜா வச்சு நம்மளை யாரும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தான். வந்தாருன்னா எவனா வந்து எனக்கு தப்புக்கு சொன்னா கோலியாத்தை மட்டும் வெட்டி போடணும் அப்படி வேகமா என்ன பண்ணிருப்பான், இருந்ததுல யோசித்து இருந்திருப்பான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, நேக்கா சொன்னார். சில பேருக்கு தப்பை கொஞ்சம் வேகமா சொல்லக்கூடாது, உண்மையை சொன்னா கோவம் தான் வரும் எல்லாருக்கும். அதனால கொஞ்சம் நேக்கா சொன்னோம்னா அவங்க வாயிலேயே பதில் வரும், அப்போ உடனே செஞ்சுக்கலாம், பிடிச்சிடலாம். இப்படி சொல்ல பொழுது அவன் சொன்ன பிறகு அந்த மனுஷன் நீதாம்பா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குள்ளே கஷ்டப்பட்டுச்சு. அவன் ஜெபம் பண்றான். அப்பதான் சங்கீதத்துல தேவ பிள்ளைகளை அவன் செய்கிற ஜெபம், ஆண்டவரே நீர் என்னை சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். யூசப்பினால் என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறந்த மறையில நான் நன்மையாவேன். ஆண்டவரே ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்றான். அது மாத்திரமா தேவ பிள்ளைகளே, அந்த பாவம் அவனை மேற்கொண்டு போது அவன் மனசாட்சிக்கு ரொம்ப போராடி கொண்டே இருந்ததுனால, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும், நிலவரமான ஆவியின் ஒடுக்கிற புதுப்பையும், இப்படி சமூகத்தை விட்டு நீர் என்னை தள்ளாமலும் நீ தந்த பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளாமல் இருன்னு சொல்லி ஜெபம் பண்ற. ஆண்டவர் அந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணாரு. ஆனா தப்பு செஞ்சுட்டான். ஒரு தப்புல, ரெண்டு தப்புல, பயங்கரமான தப்பு, பயங்கரமான காரியம் தான். ஆனா ஜெபம் பண்ணா பாருங்க, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் மனம் பெருகி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்றாங்க, ஆனா ஜெபம்லாம் பண்றது கிடையாது. யாரும் எந்த ஒரு மனசாட்சி என்ன செய்யல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தத்தை ஒரு மனிதன் பயன்படுத்தும் போது அவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கிறார். தாவீது சுத்தம் அடிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பர்சபால் விஷயம் ஒன்று தவிர இதெல்லாம் நல்ல பர்ஃபெக்டான ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டார். தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார், சில பேர் தப்பு செஞ்சுட்டாலும் என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க. ஆனாலும் அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது கர்த்தர் அவன் பயங்கரமா அழுது ஜெபம் பண்றான். சமூகத்தை விட்டு நீர் என்னை தள்ளாமலும். பாருங்க, ஒரு கம்பெனியில் நீங்க ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறீங்க, ஒரு ஆள் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, பரவாயில்லப்பா தப்பு செஞ்சுட்டியா, உடச்சிட்டியா ஓடி, இடிச்சிட்டியா இடி, வித்துட்டியா வித்துட்டு அப்படியே சொல்லுவான். ஒரு சின்னதா உடனே நீ வேலைக்கு ஓடிக்கும், இந்த சம்பளம் போறதுக்கு பஸ் வராது அப்படின்னு சொல்லிடுவோம். இவர் தாவீது தப்பு செஞ்ச உடனே அப்படிதான் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, எல்லாம் நினைச்சிருப்பாங்க. அவன் அழுது ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்னு சொன்ன, ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு நீர் என்ன செய்யாத, தள்ளாமலும் தந்த பரிசுத்த ஆவியை எடுத்து. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு தான் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. ஆண்டு சமூகத்தை விட்டு பரிசுத்த ஆவி நம்ம எடுத்து போயிட்டாக்கா பொல்லாத ஆவிதான் வரும். சவுலுக்கு அப்படிதான் இருந்தது. ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணினாரு. ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான், தப்பு செஞ்சுட்டான். என்ன தப்பு செஞ்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அபிலேக்கு எல்லாம் கொஞ்சம் பார்ப்பான வழியில் வரும்போது உங்களை எல்லாம் டேஞ்சரா உங்களை பார்த்தாங்க, நீங்க அவங்க கூட சண்டை போட்டு ஒரு பொருள் எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க போன உடனே பார்த்தா எல்லாம் அழகழகா இருக்குது, ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லாம் ஆட்களா இருந்தோடனே பண்ண போனாங்க. இதை போய் அழிட்டு சொல்றாரு ஆண்டவர் சொல்லி எடுத்து தண்டனையா எடுத்து செஞ்சுட்டான். தவறு செஞ்சதுனால அவன் மேல இருந்த அபிஷேகம் அவன் விட்டு போயிடுச்சு, பொல்லாத ஆவி வந்துடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆண்டவர் வேண்டான்னு சொல்ற காரியத்தை செய்யும் பொழுது அவர் மேல இருக்கிற அபிஷேகம் அவங்களை விட்டு போயிடுது. அது அபிஷேகம் போனதே தெரியாது. நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் நினைப்பீங்க. சிம்சோன் மேல ஆண்டோட அபிஷேகம் வந்து இறங்கினது. ஆனா அவன் என்ன செய்தான்னு சொன்னா, அப்படி இருக்கிறது போல அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில கண்ணை நோண்டினதுக்கு தான் தெரியுது, ஐயோ நம்ம கண்ணை கூடாயிடுச்சு. அந்த சும்மா அபிஷேகம் பட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அபிஷேகம் இல்லையே. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தை நீங்க ஜெபம் பண்ணி காத்திருந்து உபவாசம் பண்ணி காத்திருந்தாக்கா ஆண்டவர் உங்களை சுத்தம் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு, சுத்தம் பண்ணிடுவார். சுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டோட ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டது. பிரியமான, அடுத்தது ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:31 வசனத்தை படிப்போம். 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த ஜெயில இருந்து ஆள்லாம் தப்பி ஓடின பிறகு இவன் பட்டயத்தை எடுத்து தானே குத்திக்கலான்னு பார்த்தான். அந்த வசனத்தை படிப்போம். அதாவது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல தான்
சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்களே என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஆமா, இவனே நினைச்சுக்கிட்டான். எப்படி ஓடி போயிட்டாங்க, நம்ம மேல இருக்கிறதான எல்லாம் ஓடி போயிட்டாங்க, அடுத்தது அவ்வளவுதான், நமக்கு ஒண்ணு கிடைக்காது இவனே நினைச்சுக்கிட்டான். இன்னைக்கு நிறைய தற்கொலை பண்றவங்க எப்படி தான் தற்கொலை பண்றாங்க நினைக்கிறீங்க? இவங்களா இதெல்லாம் நினைச்சுக்கிறது. ஃபெயில் ஆயிட்டாக்கா அந்த அக்கா என்ன நினைப்பாங்க, அம்மா என்ன நினைப்பாங்க, எப்படி அப்படின்னு சொல்லி இவங்களாகவே ஏதாவது நினைச்சுக்கிட்டு பட்டயத்தை உருவி தன்னை என்ன செய்கிறான், குத்தி கொள்ளலான்னு பார்த்தான். நீங்க நிறைய பேர் அப்படித்தான், யாருக்கும் தெரியாது, அவங்க கண்ணை முடிக்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்து அந்த ஆண்டி கண்ணை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ஏதாவது என்ன பண்ணிக்குவோம், செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் பட்டயத்தை உருவி, பட்டயம் என்று சொன்னால் அது ஆபத்தை குறிக்கிறது, அந்த ஆபத்தை உருவி அவன் தன்னை என்ன செய்தான், கொள்ளலான்னு பார்த்தான். அந்த வசனத்தை வாசிப்போம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, இந்த பவுலுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்மளால என்ன பண்ணுவோம், வெட்டிக்கா அப்படி விட்டுருவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பவுலுக்கு ரொம்ப இறங்கும், எப்பா நீ ஒன்றும் பண்ணிக்காதப்பா. ஏன்னா பவுலை தான் இந்த ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, உள்ள தள்ளிட்டாங்க, அடிக்கிறாங்க. அப்போ இந்த தெரிஞ்சாலைக்காரங்க அங்க அவர் போய் அடிக்கிறீங்க, சாமியார் போய் அங்க அடிக்க வார்த்தை கேட்கல. ஆனா இப்ப பாருங்க இந்த பவுல் சொல்றாரு, மிகுந்த சத்தமிட்டு உங்களுக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்க படிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தை நீங்க நாங்க இங்கதான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய பாதுகாப்பை, அந்த இடத்துல தேவ பிள்ளைகள் அந்த இடத்துல அற்புதம் நடக்கிறது. பெரிய மாணவர்கள் 32 வசனத்தை வாசிப்போம். 32. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் நல்ல ரட்சிக்கப்படுவீர்கள். அதுக்கு முன்னாடி பட்டயத்தை உருவி நீ எதுவும் தப்பு செய்யாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மேல அக்கறை கொடுத்து, ஆண்டவர் மாறே நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. விசாரிக்கிறீங்களே நான் என்ன செய்யணும். நீங்க பாருங்க, சில ஆட்கள் பல விதமான தற்கொலை ஆவியோடு பல காரியங்கள் இது பண்ணுவாங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம ஏதாவது தப்பான வழியில் சொல்லிடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ரத்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது, பாதுகாப்பை உண்டாக்குறதான ஒரு ரத்தம். பாதுகாப்பு இயேசுவின் ரத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது கொஞ்சம் இல்லைன்னு சொன்னா அவங்க பட்டயத்தை உருவி சிறைச்சாலைக்கு ஆட்களே காலி ஆகிட்டு இருப்பான். ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி, பாவ மன்னிப்பை சொல்லி அந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்ததுனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். நான் நினைக்கிறேன் அந்த சிறைச்சாலைக்கு ஆட்கள் எல்லாரும் வெளியே போய் ஊழியம் செல்ல சொல்லுவாங்க, நான் பட்டயத்தை எடுத்து குத்தலாடு போனேன், ஆண்டோட ரத்தம் என்னை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தற்கொலைக்கு நேராக பல சூழ்நிலையில் இருக்கும்போது இயேசுவின் ரத்தத்தை ஒரு மனிதன் பயன்படுத்தும் போது கர்த்தர் அவனுக்கு பாதுகாப்பு தருகிறார். அதில் யோசுவாவின் புத்தகத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் என்ன செய்கிறார்கள், எரியோவுக்கு முன்னாடி வேவு பார்க்க போகிறார்கள். அந்த இடத்துல ராகாப் என்கிறதான வேசி அந்த யோசுவாவின் ஆட்களை என்ன செய்வாங்க, அடைக்கலம் கொடுத்து அந்த இடத்துல வைக்கும் போது அதுக்கு ராஜா வந்து கேட்கிறாங்க, எல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி. இல்லை சொல்றாங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்கள் தேசத்தை சந்திப்பார், அப்போது நாங்கள் காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது யோசுவா சொல்லுகிறான், நீங்க சிகப்பு கை நூலை அந்த ஜன்னல்ல கட்டி தொங்க விட்டுருங்க, நாங்க வந்து ஒவ்வொருத்தரா பார்த்துக்கிட்டே இருப்போம், பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்வோம், ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருப்போம், எல்லாரும் காலி பண்ணுவோம், சிகப்பு கை இருக்கிற இடத்துல நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கடந்து போவோம் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலை கட்டி தகப்பன் தாயையும் உன் சகோதரர்களையும் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் இடத்தில் சேர்த்துக்கொள். அல்லேலூயா. நல்ல கவனி, நீங்க வீட்டை போய் படிச்சு பாருங்க. கண்டிப்பாக நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்க. சிகப்பு நூல் கயிறு கண்டிப்பா இருக்கணும். அது எங்கேயாவது ஒதுக்கிடக்கூடாது, அதனால துணி எடுத்து மாற்றக்கூடாது. எப்படி அதுக்கு வேற ஏதாவது மாதிரி சாயங்களையும் பூசிடக்கூடாது. கரெக்டாக சிகப்பு நூல் கயிறு கரெக்டாக இருக்கணும். நாங்கள் தேசத்தில் வந்து உலாவி வருவோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இது கொரோனா என்ற வியாதி உலாவி வருது, தற்கொலை என்ற ஆவி உள்ள வருது. நீங்க இயேசுவின் ரத்தமாகி அந்த சிகப்பு ரத்தத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு தனியா போயிடும். ஹல்லேலூயா. தனியா பாதுகாக்கக்கூடிய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த வசனத்தை படிச்சு முடிப்போம். 24. இல்லாவிட்டால் இருப்போம். வீட்டு வாசல்களுக்கு வெளியே புறப்பட்டால் அவனுடைய ரத்தப்பழி
ரத்தப்பழி அவன் தலைமேல் இருக்கும். எவனாகி வீட்டுல வாசல் இருந்து நிறைய பேர் அவசர அவசரமா போறாங்கல்ல, சில இடத்துக்கு தான் போறான் ஜெபம் பண்ணாது. எப்படி செப்பு போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணாது போறான். ஏசு ரத்தத்தை சொல்லாம வெளியே போவார். எவனாகிலும் வீட்டு வாசல் இருந்து வெளியே புறப்பட்டான், அவனுடைய ரத்தப்பழி அந்த ரத்தப்பழி அவன் தலைமேல் அவன். நீங்க அதை பத்தி பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி பார்த்து நான் விட்டுட்டேன் பாஸ்டர் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க தான் ஜெபம் பண்ணணும். எப்படி வீட்டு வாசப்படியில இருந்து வெளியே போகும்போது அந்த இயேசுவின் ரத்தத்தை சொன்னமா, இயேசுவின் ரத்தத்தை சொன்னமா நம்ம பார்க்கணும். ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை என் மேல ஊற்றுகிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொன்னோம்னாக்கா, பிள்ளைகளே அன்றைக்கு சிறைச்சாலை கதவனுக்கு அந்த பட்டயம் அவன் கிட்ட வந்துச்சு. பட்டை கையில் வச்சிருந்தான், ஒரு செகண்ட் தான் டக்குன்னு அவன் குத்திட்டு இருப்பான். அவ்வளவு பெரிய கோபக்காரன் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோபக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்நிலையும் இயேசுவின் ரத்தத்தை நீ சொன்னா எவ்வளவு பெரிய கோபக்காரனா, சரி சிவா குற்று சிவா அப்படின்னு விட்டு போயிடாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தை நீ சொன்னால் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். 12 வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் வாசித்த 11ஆம் வசனத்தை படிப்போம். வெளிப்படுத்தல் 12:11. 12:11 வெளிப்படுத்தல். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயித்தார்கள். அலையோடு பெரிய பாருங்க, சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய இயேசுவின் ரத்தம் சொன்னா போதும், வேற எது சொன்னாலும் சாத்தான் போக மாட்டான். எப்படி நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் உயர்ந்த ஜாதியில பிறந்திருக்கிறேன், மாடி வச்சிருக்கிறேன், ஆடி காரி வச்சிருக்கிறேன்னு சொன்னாலும் போக மாட்டான். இயேசுவின் ரத்தம் சொன்னால் மாத்திரம்தான் அந்த சாத்தான் அவனை விட்டு என்ன செய்வான். அந்த இயேசுவின் ரத்தத்தினால மரணம் நேரிடுகிறதாயிருக்கும். நிறைய பேர் ஆபத்து நேரத்துல கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரை மறந்துடக்கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய ஆதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு குழந்தை ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுச்சு, ஏதாவது முடிக்கிடுச்சு, ஒரு எலும்பு முடிக்கிடுச்சு, ஏதாவது சொல்லும்போது நீங்க இயேசுவின் ரத்தம் சொல்லி முதலாவது நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதான ரத்தம். சாத்தான் மேல ஆண்டவர் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் பொழுது சாத்தான் நடுங்கி போயிடும். அந்த ரத்தத்துக்கு மாத்திரம்தான் அவனுக்கு கீழ்ப்படிவான். பெரியமானவர்களே, வேற எதுக்கும் கீழ்ப்படியும். நாங்க ஒரு நாள் ஜெபம் எங்களுக்கு தெரியாத ஆரம்ப காலத்துல பாதாளத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனு போக மாட்டேன் அப்படின்னு. எப்படி பாதாளத்துக்கு போன உடனே நானே யாரும் சொன்னதை பேச்சு நான் பாதாளத்துக்குள்ள போக மாட்டேன். யான்னு கேட்டேன். நீ சொல்லி நான் அவனை பாதாளத்துக்கு போவேன். எப்படி நீ சொல்லி நான் பாதாளத்துக்குலாம் போக மாட்டேன். இயேசு சாமி சொன்னாதான் நான் பாதாளத்துக்கு போவேன். இயேசுவின் ரத்தத்தினால நீ போன்னு சொல்லி என்னை போறன்னு போயிடுச்சு பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னா அசுத்தாவி அவனை விட்டு ஓட ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. யாருங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்துக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதில் ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் பாவம் செய்யாதபடி, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கு. நல்லா கவனிக்கிறோம் பிள்ளைகளே. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பைபிளை படி எதுக்கு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, வாலிப பிள்ளைகளா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும், நீங்க பாவம் செய்யாது இருக்கிறதுக்கு ஒரு பைபிள் இருக்குங்க. எல்லாம் செய்யறதுக்கு பூமியில் என்னன்னு இருக்கு. எப்படி இந்த மைக் எப்படி ரிப்பேர் பண்ணணும், டைலர் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி, எலக்ட்ரிஷியன்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, பூமியில நிறைய புத்தகங்கள் இருக்குது. எப்படி பிட்பாக்கெட் அடிக்கிறது, எப்படி ஏமாத்துறது, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்து ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு பைபிளை ஆண்டவர் நம்ம கையில தந்திருக்காரு. அல்லேலூயா. பிள்ளைகளே, பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். பிதாவிடத்துல பரிந்து பேசிட்டார். பாவம் செஞ்சுட்டாக்கா, பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு பிறகு என்னோட ரத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டான், பைபிள் படிச்சுட்டான், எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பிதாவிடத்திலே பரிந்து பேசுவார். அல்லேலூயா. ஆகவே நாம ஏனோ தன்னோட இருந்துட்டோம்னா நமக்குள்ளே பாவம் வர ஆரம்பிச்சிடும். பாவம் வந்துட்டு பிறகு
நமக்கு அந்த ஆபத்து, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் போடுறது. பாவத்தின் சம்பளம் மரணம். சம்பளம்னா மொத்தமா கிடைக்குது, கூலி கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சேர்த்து கடைசியில் என்ன செய்ய? மரணமா மாறுது. அப்போ அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு பாவம் செய்வாரானால் அவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். 2ஆம் வசனத்தை படிப்போம். நம்முடைய பாவங்களை கிருபாதர பலி அவளே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அட்வொகேட் என்று சொல்லப்படும் ஆங்கில வேதாகமத்தில். நமக்காக பரிந்து பேசுகிறவர். அதாவது நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டு போவோம், லாயர் கூட்டு போவோம். எந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சும்மா போகக்கூடாது, நம்ம ஒரு லாயர் கூட்டு போவோம். அப்பதான் நமக்கு சட்டத்தை பேசினே செஞ்சு வர அப்ப ஜெயிப்பார்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் முதல்ல என்ன செய்வாங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நீங்க லாயர் போய் பாருங்க, அவர் என்ன சொன்னார் பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க. அப்ப நம்ம தப்பு செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு லாயரா இருந்து பரிந்து பேசி நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டியா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு அவர் என்ன செய்கிறாரு? பலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு உலகம் என்று சொல்லப்படும் முழு உலகத்துக்கும் அவர் தான். அப்ப முழு உலகமும் நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே இருக்கு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி அவருடைய ரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அதிகமாக நாம் பயன்படுத்துவோம். வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வீட்டில் இருக்கும்பொழுது, நம்முடைய பிள்ளைகள் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பயன்படுத்தும் போது அவங்க ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற கை உயர்த்துங்களேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சத்த கிரிகளற நமக்கு நம்மோடு கூட இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சி ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, எனக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாரும், எனக்குள்ளே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்துக்காக ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த காலங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக சொல்ல இடத்துல கேட்டோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு ஈஸியான வேலை தான். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே போய் செய்யும் போது அவர் பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் தரார். இதை கூட சொல்லாம நம்ம இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதை நீங்க சொல்லிவிட்டு நீங்க எங்கோனாலும் போலாம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது சொல்லுகிற ஒருவர் சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. ராஜ்யத்திற்கு அவனை தகுதிப்படுத்தி இருக்கிறேன். அப்படிப்பட்டதான பெரிதான ஒரு பொருளை இழந்து போகாதபடி, பாவத்திலே சிக்குவது அடிந்து போகாதபடிக்கு ஆண்டவரை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி அதை ருசிக்காதபடிக்கு, ஆண்டவரை சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக தேவனுடைய ஆண்டவரை வழிநடத்தும்படி நடக்க ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே சித்தம் உள்ளவராய் இருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய ரட்சிப்பு மேலானது, உங்களுடைய சித்தம் மேலானது. ஒவ்வொரு மனிதனாலும் கெட்டு போகாதபடி அவன் பரலோகத்திலே பங்கடைய வேண்டும் என்று சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களுடைய கிருபை எவ்வளவு மேலானது. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கால வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நோக்கி பார்க்கிறோம். ஐயா, வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது தவறு
தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பாவத்தை பின்தொடராதபடிக்கு எங்கள் சிந்தைகளை நீங்கள் சுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையின் கரங்களை அடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஜீவனையும் ஆண்டவரே அதற்கு மேல் அதிகாரம் உள்ள உங்களுடைய கிருபை ஆண்டவரை நடத்தி வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டபடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே வசனத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த ரத்தத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக, இந்த ரத்தத்தின் மூலமாக அநேகருக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிவிடாக வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துக்கு அவர் போகும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ரத்தத்தின் அடையாளமாக வார்த்தையிலே ஆண்டவரே நாமத்தை அறிவிக்கும் பொழுது அவர்களையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகர் சபைக்கு வர ஆண்டவரே கிருபை தாரும். இந்த ஆலயத்தினுடைய விரிவாக்கம் ஆண்டவரே சீக்கிரம் நடைபெற கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்தவர்களை ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருக்கு சமாதானமும் சந்தோஷமும் என்றும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம்.